இந்த படத்தை ஒரு பெண் ஆளுமை தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள நினைவு கூறு வகையில் ஒரு பாடல். அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா சும்மாதான், அடி அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா சும்மாதான், நான் பிறவி எடுப்பதற்கு நீ பிறவி எடுத்தவளே, எறும்பு கடிச்சிடாம பொத்தி பொத்தி வளர்த்தவளே, மின்னல் கொடி துடிப்பதை போல் என்னை பெற துடிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா சும்மாதான். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. அம்மாவுக்கு பெத்த அம்மா தாய்க்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. முதல் கடவுள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலில் கும்பிடக்கூடிய சாமிகள். அந்த வகையில் கலா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு மக்களாகிய நீங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நல்ல விமர்சனம் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. பரீஸ் இந்த படத்தோட இயக்குனர் பாசமிகு அம்மா கலா அல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த தலைகார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பரீஸ் படம் ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு படமாக தான் நான் இப்போ பார்த்தேன். ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பெண்ணாக தனித்து ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஆமாம் அழகி. ஜானு வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. காஸ்டியூமும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டியூமருக்கு என்னோடய நன்றி வாழ்த்துக்கள். மற்றபடி அதில் ஒர்க் பண்ண அதில் நடித்த எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு போராளி, ஒரு பெண் போராளி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஜானு நிறையா விஷயங்களை ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பெண்ணு போய் ஆர்மியில் வந்து போயிட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி. அது அவங்க வந்து அது பயிற்சியாக இருக்கட்டும், அந்த ஆர்மி பயிற்சி, காலேஜில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு சமூக போராளி மாதிரி அவங்க, பெண் போராளி மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. முதல்ல ஜானுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லாருமே நல்லா விமர்சனம் பண்ணி இந்த படம் கொஞ்சம் நல்லா வெற்றியாக ஓடி மக்கள் பார்த்து நல்ல விமர்சனங்களை கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நானும் இதில் நடிச்சிருக்கேன். இதில் நடித்த எல்லாருக்குமே, என்னோடய மகனாக நடித்த சென்றாயன், தம்பியாக நடித்த செல்லக்கிளி அவர் இல்லை. எனக்கு பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, மனோபலா சார் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம், எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புற பாடகி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு காரணம் கலா அம்மாவும் ஜானு அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும், அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இயக்குனர் அம்மா கலா அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் வந்து இந்த படத்தை நல்ல விதமாக கொஞ்சம் பேசி, அவங்க இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. ஜானு அவங்க அடுத்தடுத்து ஒரு அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள், மக்களோட விமர்சனங்கள், கருத்துக்கள் தான் அவங்களுக்கு ஒரு
நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள், எல்லோரும் வாழ்த்துங்க ஜானுவையும் கலாம்மாவையும். நன்றி, தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, எல்லா மீடியாவுக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக இருக்கட்டும், சின்ன ஒரு 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 பேட்டியோ ஒரு விஷயமோ எதாக இருந்தாலும் மக்களுக்கு உலகமே கொண்டு செல்லக்கூடிய மீடியா, எல்லாருக்குமே மீடியா நண்பர்கள் எல்லாரும், பத்திரிக்கை எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பரிசு உண்மையிலே கடவுளுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த படம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. படத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கலோக்கியெல்லாம் ஆரம்பித்து அவங்க காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்களை அதை கொண்டு வந்து சமூகத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் ஒரு ஒரு கருத்தை அவ்வளோ ஆழமாக புரிய வச்சுருக்காங்க இந்த படத்தில். அண்ட் முக்கியமாக வந்து நடித்த ஹீரோயின் மேமுக்கும் சரி, கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க சார். சீரியஸாக உண்மையிலே நடிப்புமே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் சரி, காமெடி ஆகட்டும் சரி, சாங்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா கோர்வையா ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா? அது இந்த கண்டிப்பா வந்து இந்த பரிசு வந்து கண்டிப்பா கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் முக்கியமா போராளி, நாட்டுக்கான ஒரு போராளியா இருந்து அது ஒரு பெண்ணா வந்து ஒரு த்ரூ அவுட்டா ஒரு கதையில நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அது அவ்வளோ அழகா நீங்க கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கவே. அண்ட் எஸ், மிலிட்ரியில போய் நான் வந்து சாதிக்கணும், ஒரு போலீஸா இருந்து தான் நான் சாதிக்கணும். நான் மிலிட்ரியில கடைசியில நீங்க வரும்போது எனக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம செய்யணும்னு நம்ம தோணுவோம். பட் ஆனால் அது நடக்காது. பட் ஆனால் நீங்கள் தியேட்டரில் நம்ம போய் பார்க்கும்போது ஓகே நம்ம சார்பாக ஒருத்தவங்க போய் அங்கே நடிச்சிருக்காங்கன்ற போது அது ரொம்ப இன்னுமே பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. சின்ன கதைகளாகட்டும் சரி, கதைகளாகவும் சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு வந்த எல்லா டீமுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற இந்த அன்பு ரியாத்தின் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட பேர் சாதனா. நான் வந்து தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். ஆக்சுவலி இப்போ ஒரு மூவி ப்ரிவ்யூ ஷோக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் கூட ஓகே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல், ஒரு எப்படி சொல்கிறது, படிப்பை பற்றி மட்டுமே இருக்க ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் சீயிங் த ஹோல் மூவி இட் வாஸ் ஃபார் மீ, அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்வீட் மெமரிஸ். அண்ட் எஸ்பெஷலாக ஜானு மேம், அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட தத்ரூபமான ஆக்டிங்கை நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸஸ், அப்டிக்கல்ஸ் வரும். பட் அதை தாண்டி நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக எல்லாரும் முடியும். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க பவர் யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த வயசில் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம பவர்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் இந்த மூவிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியாக இருந்துச்சு. இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ண சினிமா டீமுக்கும் அப்புறம் ஆக்டர்ஸ் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய சேர்மேன், என்னுடைய காலேஜ் சேர்மேன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Good evening to all. Really I'm happy to see our college in this movie. முக்கியமாக ஜான்வி மேடம் காலேஜ் வந்திருந்தாங்க ஷூட்டிங். இப்போ நானுமே இங்கே இருந்தேன், நிறைய சீன்ஸ் எடுத்துகிட்டு தான் நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் மூவியில் பார்க்குறப்ப இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் டைரக்ஷன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் a very good motivation for the girl students. ஒரு கேர்ள்ஸ் வந்து லைஃப்பில் எவ்வளோ அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை தாண்டி எப்படி மேலே வராங்கன்றதுக்கு மேடம் இஸ் a very good example. And I also thank the team of this பரிசு மூவி. காலேஜ் வந்திருந்தாங்க, பசங்களாக மிங்கிளாகி நடிச்சிட்டு இருந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸுமே அகாடமிக்ஸ் நடக்கலை, வெரி கோஆப்ரேட்டிவ். எங்களுடைய ஒர்க்கில் எந்த பாதிப்பும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு சி அவர் காலேஜ் இன் தி மூவி. இந்த எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம்.
we assure that a family can watch the movie without any disturbance or any negative thoughts. ஏன்னா வந்து இட்ஸ் a very good movie for every children and every kids is a very good movie. ஏன்னா ஒரு லேடி NCC ஜாயின் பண்ணி ஆர்மி போயிட்டு வந்து ஃபைட் பண்ணி வராங்கன்னு காட்டுறது வந்து இட்ஸ் வெரி குட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் தி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலத்துக்கு வந்து இட் இஸ் வெரி ரிக்வயர்ட், இட் இஸ் வெரி நெசசிட்டி ஃபார் திஸ் current trend of the students. So I congratulate the madam. My best wishes for the movie to get a good result. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஃபிலிம் பார்த்துருக்கோம். காலேஜ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்னாவே பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மூவி கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே பசங்க சொன்ன மாதிரி இதில் NCC அண்ட் அதோட ப்ராஸ்பெக்டிவ் இன் கேரியர் அது ரிலேட்டடாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே இது ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மேடம் வந்து EC ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அந்த காலேஜில் நான் EC HOD-யாக இருக்கேன். அண்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயுமே இதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபயரிங் இதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பசங்க எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ டு த டெக்னிக்கல் டீம், கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லோரும் இந்த பரிசு மூவியை பார்ப்பாங்க. தேங்க்யூ. ஸோ பரிசு மூவி பற்றி சொல்லணுன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு என்கேஜிங் அண்ட் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓகே எதுவுமே லேக் ஆன மாதிரி தெரியல, நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருந்துச்சு. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆனாங்கன்னா அவங்களால என்ன சாதிக்க முடியுன்றத இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும் பேசலாமா சார்? ஓகே. ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டு மீடியா. இன்னைக்கு பரிசு மூவி ப்ரிவ்யூ பார்த்துருக்காங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கணும், எங்கள் டீம் எல்லாமே தனலட்சுமி காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு மேடம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும், மேடம் ஆல்வேஸ் டைரக்டர் மேடம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு கேர்ள்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உடனே ஒரு நல்ல பாய்ன்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. என்னுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது. ஒரு கேர்ள் வந்து பாய்க்கு ஈக்குவலாக வந்து இந்த நவ்வே டேஸ் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்றது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த தீமில் போகிறப்போ இது ஒரு நியூ ஜானரில் மேடம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு டைரக்டர் மேடம். எனக்கு வந்து ஒரு லீட் ரோல், ஒரு நியூ கேர்ள்னு கூட பார்க்காம என் வந்து பிலீவ் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பட் ஐ எம் ஸோ லக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்கு. அட் த சேம் டைம் கேர்ள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, கேர்ள் வந்து அந்த கேர்ளும் அதை எப்பவுமே கேட்டுட்டு ஸோ எப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஆர்மிக்கு போவேணும்னு அந்த எய்ம்லவே இருப்பாங்க. ஸோ 2 பாய்ஸ் வந்து ஒன் சைடு லவ் பண்ணாலும் ஸோ அது வந்து அது எப்படி ஃபைனலாக இருக்கணும் அதை நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும். பட் எனக்கு இப்போ பேசும்போது என்ன சொல்லணும் சடனாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை. பட் ஒரு ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து மூவி பார்க்கலாம். மோஸ்ட்லி காமெடி இருக்கும், ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும். தென் கேர்ள் வந்து மல்டி டேலண்ட் கேர்ள். சார் என்ன சொன்ன வேறு ஏதாவது ஒரு சம் மோட்டிவேஷனும் இருக்கு. அதில் வந்து அப்பா நல்லா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க கேர்ள் வந்துட்டு. அந்த துணிச்சல் எஸ் சார், நீங்களும் சொல்லலாம் சார். நானே சடனாக சொல்லணும்னா எனக்கு சரியா பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குது. ப்ளீஸ் நீங்களும் பேசலாம். பரிசு மூவி மாணவர்களுக்கான மூவி, மாணவிகளுக்கான மூவி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான மூவி. இது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இது வந்து ஒரு
நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பரிசு நல்லதா வரும். மாணவர்கள் சார்பாக நான் இதை கேட்டுக்கிறேன். அரசு ஒரு வெற்றிகரமா வரும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். பட் இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் தனலட்சுமி காலேஜ்ல இருந்து வந்துட்டு எங்க கூட சேர்ந்து இந்த மூவி பார்த்தது எங்க டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மீடியா மூலமா நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். பட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காட் கிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, கடவுளின் பரிசு இந்த படம். உண்மையிலே இது கடவுளின் பரிசு, காட்ஸ் கிஃப்ட். கலா அல்லூரி மேடம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பேசலாம் வாங்க, ப்ளீஸ் கம் அண்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். நீங்க என்னென்ன பேசலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்லா பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கலா அல்லூரி மேடமுக்கும், அதுக்கப்புறம் ஹீரோயின் மேடமுக்கும், அதுக்கப்புறம் என்னோட கூட நடித்த ஹீரோவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 வருஷம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஒரு காலேஜ் ஃபீல் நான் காலேஜ் படிக்கும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அதோட அதிகமாகவே இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணேன். இதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். காலேஜில் என்னென்ன சேட்டை பண்ண முடியும், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் கில்லு பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த மூவி வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்டான ஃபிலிமாக இருந்தாலும் இதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், இந்த படமே ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபிலிம் தான். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க, அது ஒரு உமனாக இருந்து ட்ரை பண்ணுறவங்க, அவங்களால எப்படி அதை சக்ஸஸ் பண்ண முடியும், அது எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத இந்த மூவியில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல சாங்ஸ், நீங்கள் ஆக்சுவலி இந்த சாங்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற மூடில் தான் இருக்கும் அந்த சாங்கும். அதே போல் கோரியோகிராஃபி பண்ண மாஸ்டருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டு, ஆக்சுவலி எல்லாரும் மேல் ஃபைட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், ஃபீமேல் ஃபைட் பண்ணி ரொம்ப வேறாக தான் பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு பேக்கேஜாக சூப்பராகவே ஷன் மாஸ்டர்ஸு நாம வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் வந்து குடும்பத்தோடு பார்க்கணும். இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சின்ன சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணும்போது தான் நாங்கள் பெரிய இடத்துக்கு அடுத்தடுத்துக்கு போக முடியும். அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை, இந்த எல்லாரும் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பேர் கிரண். இந்த பரிசு படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்டிங்கு. அதுக்கு என்னை நம்பி டைரக்டர் கலா மேம் அவர்களுக்கும் ஜானு மேமுக்கும் பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கோம். அது இந்த படத்தோட ஒரே சின்ன சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜில் போனால் படித்தா மட்டும் வாழ முடியாது. அந்த படிக்கும்போது அவங்க வந்து ஒரு எய்ம், நம்ம லைஃப்பில் என்ன எய்ம் வரும் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எந்த தடங்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம காதில் விழக்கூடாது. அது நம்ம போயிட்டு அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஜெயிக்கணுன்றது தான் இந்த படத்தில் ஒரு இந்த ஒரு தீமு. இதில் வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாலியாக வந்து பார்க்கலாம். அனைவரோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். மற்றும் ஃபைட் மாஸ்டர் இளங்கோவன் மற்றும் கேமராமேன் சங்கரும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாமல் அங்கேயே எனக்கு கரெக்ட் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அனைவரும் இந்த பரிசு படத்தை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேசுவானா? வணக்கம், நான் இடிமேல இளங்கோ ஸ்டன் மாஸ்டர். நான் இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டர். பரிசு படத்துல படம் பார்த்தோன்னா ஒரு ஃபைட் மாஸ்டரா சீக்வன்ஸ் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. இப்ப படமா பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ராணுவத்துக்கோசம் அந்த படத்தை வந்து அவ்வளவு அருமையா அவ்வளவு இதா பண்ணிருக்காங்க. அந்த காலேஜையும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து 3 மாசமா வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க ஃபைட்டுக்கோசம். ஏன்னா அந்த ஃபைட் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் தான் கிடையாது, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணுவாங்க, என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்து எல்லாமே நல்லா பண்ணாங்க.
கலா மேடம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த படத்துக்கும். மேடம் வந்து நிறைய வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கூட இருக்க டீம் எல்லாருமே வந்து நல்லா அந்த படத்தில் கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சங்கர் வந்து அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. என்னன்னா ஒரு இராணுவத்தில் வந்து எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபேமிலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த இதுவுமே மூஞ்சி சுளிக்கிற மாதிரியோ எந்த இதுவுமே இதில் இல்லை. இதில் ஃபைட்டும் நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து இந்த படம் மூலிமா வெளியில் வர்றதுக்கு நிறைய இதாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. சோசியல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த பரிசு படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும்னாக்கா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம் அவர்களுக்கும் ஹீரோயின் ஜான்விகா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என் கூட ஒர்க் பண்ண ஆல் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரிசு படத்தை பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இதை குடும்பத்தோட தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி சோசியல் மீடியா நம்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நடிகர் வாரிசு சிவா, எங்கள் டைரக்டருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஜான்வி மேடம், ஜான்சி மேடம்னு சொல்லுவாங்க. இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மொத்தம் 3 தேவைப்படுது. டிசிப்ளின், டிசிப்ளின், டிசிப்ளின். இந்த படத்தில் பார்த்தாங்கன்னா 100% இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இதில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா அப்பா அம்மாவை மதிக்கணும். அப்பா அம்மா சொல்கிறத கேட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் அப்பா அம்மாவை பேச்சு கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு லேப் டெக்னீஷியன், அந்த எக்ஸைட் டெக்னீஷியன், அந்த ஈசி டெக்னீஷியன், அது மேலே ஒரு படி மேலே போயிட்டு இப்போ நான் ஆர்டிஸ்ட் வாரிசு சிவாவாக உருவெடுத்து நின்று இருக்கேன். இந்த படம் பரிசு மூலமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கண்டிப்பாக வருவேன். ரெண்டாவது என்னென்னா இந்த படத்தை ஒளிப்பதிவு பண்ணார் இல்லையா சங்கர் சார். ஸோ எக்ஸ்ட்ரானரி, அதுக்கு பார்க்கும்போதே அது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அழகான ஒரு படைப்பு. இந்த உலகத்தில் நம்ம நிறைய கண்ணில் பார்க்காம சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது எவ்வளோ சூப்பராக அழகாக காட்டியிருக்காரு. ஃபைட் மாஸ்டரும் அதே போல் எங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் தெரியாது என்னன்னு, அதை வந்து சின்ன சின்ன பிட்டாக போட்டு கஷ்டப்பட்டு அதை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஜான்சி மேடம் வந்து அப்போ நாங்கள் படம் பார்க்கும்போது விஜயசாந்தி மேடம் வந்தப்போ எங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ரெஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இவங்ககிட்ட பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவ் கிடச்சிருக்கு. அதே போல் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு இடத்த நீட்டாக வச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த டிசிப்ளினோட வந்து நம்ம காலையில் எழுந்து சில விஷயங்கள் பண்ணும்போது உழைக்கும் போது இந்த உலகத்தில் எந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு நல்லது எங்கே ஒன்றா கிடைக்கும். இந்த படம் மூலமாக நான் கேட்டுக்கிறது ஒன்று எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி எல்லாரும் தேட்டரில் வந்து அக்டோபர் 31 இதை வந்து ஒரு நாட்டுப்பற்று உள்ள படமாக மாற்றி எங்களை ஒரு சக்ஸஸ் அடைய, சின்ன சின்ன படம் எங்களை ஓரம் கட்டாமல் 1000 கோடி 2000 கோடி நினச்சி கிளாமரோட நினச்சதெல்லாம் வச்சு யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஓன கத்தி கூப்பாடு இல்லாமல் ஒரு சின்னதாக அழகாக ஒரு கூடு மாதிரி குத்துருக்காங்க எங்கள் டைரக்டர் மேடம். எங்களை வெற்றி அடைய மாதிரி மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். டிசிப்ளின் இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் மூவியாக அமையும். பரிசு, இந்த உலகத்தில் பரிசு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் பண்ணு ஃப்ரீ பண்ணுறேன், சின்ன விஷயம் பண்ணு உனக்கு மணி பரிசு கொடுக்குறேன் அப்படின்ற போது எங்களுக்கு டைரக்டர் மேடம் தெளிவான சிந்தனையோடு ஒரு அழகான படைப்பு கொடுத்துருக்காங்க. எங்களை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி எல்லா மக்களும் பொதுமக்களோட கேட்டுக்கிறேன். எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுங்க. அக்டோபர் 31 எல்லாரும் தேட்டருக்கு வந்து வாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கிளாமர் கூட கிடையாது. சாங் அப்படி இருக்குது, ஃபைட் அப்படி இருக்குது, டைலாக் அப்படி இருக்குது, நாட்டு பற்று அப்படி இருக்குது. நிச்சயமாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நானும் ட்ரை பண்ணேன். ஆர்மிக்கு போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். இதை சக்ஸஸ் பண்ணது ரொம்ப நன்றி. கலா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் கோட்டி பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு 2 ஃபைட் மாஸ்டர், ஒன்று தம்பி இளங்கோ ஒன்று நான் ஒன்று. ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த சேசிங்கும் நான் பண்ணது. அப்புறம் கலா மேடத்துக்கு ரொம்ப 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 நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஜானி மேடம் இவங்க வந்து ஓப்பனிங்கில் ஃபைட் பண்ணும்போது சும்மா நார்மலாக ஒரு ஃபைட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் ரோப் பண்ணேன்னா எது வேணாலும் பண்ணுற மாஸ்டர், என்ன பண்ணாலும் பண்ணுற மாஸ்டர், இல்லை ஜம்ப் பண்ணிலாம் பண்ணோம், அதை கட்டாயமாக பண்ணோம் மாஸ்டர். ரோப் பண்ணோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது
2 ஷாட் தான் அது, 2 டேக்கில் அது முடிச்சாங்க அந்த ஷாட்டை. ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி பார்த்தாங்க முடியாது, 2வது ஜம்ப் கரெக்டாக அடிச்சிட்டாங்க. ஒரு 2 ஷாட் டேக்லேயே அந்த ஷாட் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. முதல்ல இந்த கலாமர் தான் முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஃபைட்டை வந்து அன்றைக்கி பயங்கரமான ட்ரெயின், அது எடுக்கவே முடியல. ஆக்சுவலி பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் வந்து அவங்களால சொன்னேன், இல்லை மேம் இந்த ஃபைட்டை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட அது தாம்பரம் கிட்ட நினைக்கிறேன்மா, தாம்பரம் கிட்ட போயிட்டேன் லொக்கேஷனுக்கு. மழை வந்ததுக்கப்புறம் அப்படியே பேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. நான் தான் சொன்னேன், இல்லை மேடம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம சின்ன படம் பண்ணுறோம், அதனால் கம்பல்சரி வந்து நம்ம ஃபைட்டர்ஸ் வச்சு அப்படி பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அப்புறம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்லேயே அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், ரன்னிங் பண்ணும்போது தான் தண்ணியில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் 3 நாள் பண்ணுறது இந்த ஃபைட்டு கடவுள். சாணு தான் மெயின் முக்கியம். அது ஏன்னா எந்த ஷாட் வச்சாலும் டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஒரு 10 ஃபைட்டர்ஸ் வச்சு அடித்தா கூட கடகடன்னு ஃபைட் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பொண்ணு. பாருங்கள், மீடியா நீங்கள் தான் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்து போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களாண்ட இருக்குது. ஒரு சின்ன படம் இது. ஆக்சுவலி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் படத்தை பார்க்கும்போது அது தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேமராமேன் சார் எப்படின்னா, நம்ம எதை சொன்னாலும் எங்கே வச்சாலும் எப்படியாலும் ஓகே தான் சார். பள்ளத்தில் நோண்டி கேமரா கீழே வைக்கணும், ரெடி மாஸ்டர் நோண்ட சொல்லுங்கள், இப்படி தான் சார். தண்ணியில் அப்படியே தேய்ச்சிட்டே போனோம், ஆமாம் சார் ரெடி மாஸ்டர். அதாவது ஒரு டிஸ்கஷன் இருக்கலாம், சில கேமரா வந்து பண்ண டிஸ்கஷன் இருந்துட்டு பிரச்சனை வந்து அது கிடையாது. 2வது நானும் அப்படி தான், கேமரா வந்து சார் மாஸ்டர் ஜூம் பண்ணுறோமா சார், பேன் பண்ணுறோமா சார், அப்படியே பண்ணு சார், எந்த வேணால் உங்கள் விருப்பம் தான் பண்ணுங்கள். ஆனால் அதனால தான் அந்த ஃபைட் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது மீடியாக்கள் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பரிசு மூவி, நான் இந்த மூவியில் வில்லனாக நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு வந்து இயக்குனர் கலா அல்லூரி மேடம் மூலிமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு எனக்கு அறிமுகப்படுத்தினது மேடத்துக்கிட்ட கேமராமேன் சங்கர் சார், அவர் மூலிமா தான் எனக்கு இந்த முதல் வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படம் மூலிமா நான் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கேன். நான் இந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து மேடத்துக்கு கூட டஃப் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய ஃபைட்டிங் வந்து ரொம்ப ட்ரைன்டு. அவங்க கூட வந்து நான் வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன் படத்தில். எனக்கு இந்த படத்தில் வந்து ரோப் சீன்னு அந்த ரோப் ஃபைட்லாம் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஜர்னி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேசிங் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பண்ண ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், மற்றும் அந்த ஹாஸ்பிட்டல் சீனாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமே வந்து நாங்கள் ரசித்து பண்ணோம். மேடம் வந்து எங்களை வந்து ஒரு பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எங்களை வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரைன், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ப்ராக்டிஸ் அந்த இல்ல சம்டைம்ஸ் ஏதாவது வரலன்னா நீங்க இப்படி பண்ணுங்க இப்படி ஆமா ஹோம்வொர்க் கொடுத்து அந்த ஸ்பாட்லேயே வந்து எங்களை நல்லா வந்து எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அது மூலிமா எங்களால் வந்து எங்கள் குட் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. இந்த பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு மேடத்துக்கு, கலா அல்லூரி மேடத்துக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் அக்டோபர் இந்த மாதம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். மிக்க நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவி வந்து கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். மூவி நேம் வந்து பரிசு. ஸோ ஒரு அப்கமிங் கேர்ளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். பட் நான் வந்து லக்கின்னு சொல்லலாம். என்னை நம்பி இது பண்ணியிருக்காங்க. பட் இதில் எல்லா ஜானர் வரும். ஸோ மல்டி டேலண்டட் கேர்ள்ன்றதுக்கு இது கரெக்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு கல்டிவேட் பண்ணுவாங்க, தென் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருப்பாங்க, தென் அந்த கன் ஷூட் அப்பாவோட போயிட்டு ட்ரெயின் அப் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலந்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம், ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்டபுளாக பார்க்குற மூவி இது பரிசு. ஸோ கேர்ள்ஸ் மட்டுமே இல்லை, பாய்ஸும் பார்க்கலாம். அந்த மோட்டிவேஷன், ஸோ மோட்டிவேஷன் கூட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்லும் போது இவங்களுக்கு அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா சொல்கிறாங்க நான் இது பண்ணணும். அது வந்து ரேர்ன்னு சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு அம்மா அப்பா நினச்சது அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க.
பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் டீமில் எல்லாருமே இப்போது மாஸ்டர் சொன்னாங்க, அது டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் ட்ரெயின் அப் எடுத்தோம். ஜஸ்ட் இளங்கோ மாஸ்டர் தான் கொஞ்சம் அது ட்ரெயின் அப் பண்ணாங்க. கோட்டி மாஸ்டர் வந்து ஆக்சுவலி அது சொல்லி அந்த ஸ்பாட் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி பிஃபோர் தட் நான் பண்ணியிருக்கானா அந்த ஸ்டண்டன் கூட எப்படி பண்ணுவாங்க எனக்கு பார்க்கல அது வரைக்கும் அவங்க வந்துட்டு. ஸோ எப்படி பண்ணுவாங்க என்னன்னு யோசிக்கும் போது ஸோ எனி ஷார்ட் சொன்னாலும் நான் ஓகே மாஸ்டர், ஏதாவது டூப் வேணாம் மாஸ்டர் நானே பண்ணிடுறேன்னு சொல்லுவேன். ஸோ பட் அதில் அழகாக எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் டு என் கேமராமேன் சார். பட் என் டீம் என்டையர் டீம் என் கூட 2 பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் எப்படி கொண்டு வரணுன்றது மேடம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு மை கோஸ்டார் கிரண் சார் அண்ட் ராஜேஷ் அந்த சிவா அண்ணா. இவங்க வந்து ஆக்சுவலி அண்ணான்னு தான் நான் மோஸ்ட்லி டீமில் எல்லாரையும் அண்ணான்னு சொல்லுவேன், இல்லைன்னா சாருன்னு சொல்லுவேன். சொல்லுவாங்க மேடம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், நீங்கள் அந்த உங்களோட பேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் சுதாகர் சாரும் ஆக்சுவலி ஒரு காமெடி என்னன்னா லஞ்ச் முடிச்சு வந்தவுடனே ரோப் ஷாட் இருக்கும். சார் சுதாகர் சார் அப்படி இருக்காங்க, மேடம் வந்து ரோப் ஷாட்டுன்னு சொன்ன மேடம் யாருக்கு மேடம், எனக்கா மேடம்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் எல்லாமே டீமில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. பட் என்டையர் மூவி நல்லா வந்திருக்கு. அட் த சேம் டைம் சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ அந்த மியூசிக் டைரக்டரும் லிரிசிஸ்ட் சார் வந்து நல்ல லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு புரியிற மாதிரி ஒரு அழகான லிரிக்ஸ், அது நல்லா கேட்கலாம். ஒன் டைம் கேட்டாலே ரொம்ப புரியுது, நல்லா இருக்குது. எல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், இதில் என்ன பேசணும் எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கலா மேடம்க்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்கள் வந்து ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவிஸ் தொடர்ந்து வரும். இந்த ஜானரில் மூவிஸ் வரணுமணி நான் எங்கள் டீமில் கூட எல்லோரும் சொன்னாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே சொல்கிறாங்க. ஆக்சுவலி மூவி பார்க்கும்போது நிறைய பேர் அப்ளாஸ் பண்ணாங்க, ரொம்ப ஜாலியாக பார்த்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். பட் இன்னும் நிறைய சொல்லணும். பட் இப்போதைக்கு இது ஓகே. பட் இது வந்து நீங்கள் நம்ம தமிழ் மக்கள், நான் என்ன சொல்கிறேன் யதார்த்தமாக சொல்கிறேன், எங்களை வாழ வைக்கிற தமிழ் மக்கள் வந்து எங்களை கை விட மாட்டாங்க. இந்த பரிசு மூவிக்கு ஒரு வெற்றின்றது எப்படி சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி மூவிஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது மறந்துருந்தால் மன்னிக்கணும். ஸோ அக்கார்டிங் டு கேரக்டர் சார், கேரக்டருக்கு தேவை என்ன படும் நான் வந்து அதேன்னு சொல்லலாம். ஸோ ஆல் கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நவரசங்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எனி கேரக்டர் ஐ எம் ரெடி. எனக்கு வந்து நான் ஆக்ட் பண்ண எனக்கு மூவி ரிலீஸ் ஆகணும், ஆன் ஸ்க்ரீன் வரணும். ஸோ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். நான் வந்து என்னுடைய டிமாண்ட் என்னென்னா மூவி ஸ்டார்ட் பண்ண ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரணும், ஆக்ஷன் இல்லை, எனி கேரக்டர் நான் பண்ணுறேன். ஸோ நான் இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு நண்பர் கூட போயிருந்தேன். அப்போ பார்த்துட்டு மேடம் வந்து என்கிட்ட கலா மேடம் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட மெயின் வில்லன் யார் பண்றாங்கன்னா, நாங்க பேசுனது பிளான் பண்ணது எல்லாமே பிரகாஷ் ராஜுக்கு தான் நாங்க பிளான் பண்ணோம். பட் அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அவருடைய கால் ஷீட் கிடைக்காததுனால நாங்கள் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி மேடம் வந்து அந்த முதல்ல என்கிட்ட சொன்னது அதுதான். ஒரே ஒரு ஆடிஷன் வந்துச்சு பார்த்தாங்க. நான் வந்து கூத்துப்பற்ற ஆக்டர் பேசிக்கலி. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு வந்து இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம். எல்லாரும் பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லணும். இன்னொரு விஷயம், ஸ்டண்ட் இளங்கோ சார் வந்து இந்த படத்தில் இடிமின்னல் இளங்கோ ஆக்சுவலாக ஒரு பேர், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.